தேனி பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் திமுக வேட்பாளர் சரவணகுமாரை ஆதரித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதை நேரலையில் காணலாம். அங்கீகாரம் பெற்ற வேட்பாளர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர் என்னுடைய பாசத்திற்குரிய EVKS இளங்கோவன் அவர்களே, பெரியகுளம் சட்டமன்ற இடைத்தேர்தலினுடைய வேட்பாளர் கழக வேட்பாளர் KS சரவணகுமார் அவர்களே, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியைச் சார்ந்த முருகேசன் அவர்களே, திராவிடர் கழகத்தை சார்ந்த ரகுநாகநாதன் அவர்களே, மதிமுகவை சார்ந்த சந்திரன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த வெங்கடேசன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பெத்தாட்சி ஆசாத் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த ஷாகுல் அமீத் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த அம்ஜத் அவர்களே, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் கதிரவன் அவர்களே, சக்கரவர்த்தி அவர்களே, வல்லரசு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் அருமை தோழர் அம்மாவாசி அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த பால்பாண்டி அவர்களே, ஆதி தமிழர் பேரவையினுடைய தமிழன்பன் அவர்களே, MGR கழகத்தை சார்ந்த துரைராஜ் அவர்களே, தமிழ் புலியின் கட்சியை சார்ந்த முருகானந்தம் அவர்களே, ஆதி தமிழர் கட்சியை சார்ந்த காமராஜ் அவர்களே, மற்றும் இந்திய ஜனநாயக கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, கிறித்துவ நல்லிணக்க இயக்கம், சமத்துவ மக்கள் கழகம், தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே, நிர்வாகிகளே, மாவட்டத்தினுடைய தலைவர்களே, செயல் வீரர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கக்கூடிய ஒன்றிய கழக பொறுப்பாளர் பாண்டியன் அவர்களே, மற்றும் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய தோழர்களே, நண்பர்களே, பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, இளைய சமுதாயத்தினுடைய எண்ணரும் இனிய நண்பர்களே, உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வருகிற ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல், அந்த தேர்தலை ஒட்டி பெரியகுளம் தொகுதியில் நடைபெறவிருக்கக்கூடிய இடைத்தேர்தல் ஆக ஒட்டுமொத்தமாக இந்திய திருநாட்டிற்கு நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தல் ஆக நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையில 18 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெறவிருக்கக்கூடிய இடைத்தேர்தல் ஆக இந்த தேர்தலில் மதச்சார்பற்ற கூட்டணியினுடைய முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டம்தான் இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம். தேனி நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய என்னுடைய பாசத்திற்குரிய EVKS இளங்கோவன் அவர்கள்.
ஆக அவருக்கு கை சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும், அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்பதற்காக நான் வந்திருக்கிறேன். நான் என்று சொன்னால் தலைவர் கலைஞருடைய மகனாக உங்களை தேடி நாடி வந்திருக்கிறேன். அவருக்கு வாக்கு கேட்கிற நேரத்தில் எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது, பெருமையாக இருக்கிறது, பூரிப்பாக இருக்கிறது, புலங்காகித உணர்வோடு நான் கேட்க வந்திருக்கிறேன். இயக்கத்தினுடைய குடும்பத்தின் மூத்த பிள்ளைகளில் ஒருவராக இருக்கக்கூடியவர்தான் நம்முடைய வேட்பாளர் EVKS இளங்கோவன் அவர்கள். பாராட்டி போற்றி வந்த பழமை லோகம் ஈரோட்டு பூகம்பத்தால் இடியுது பார் என்று எழுதினார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த ஈரோட்டு பூகம்பமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தந்தை பெரியாருடைய குடும்பத்தை சார்ந்தவர்தான் வேட்பாளராக இருக்கக்கூடிய EVKS இளங்கோவன் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களுடைய அண்ணன் மதிப்பிற்குரிய கிருஷ்ணசாமி அவர்களுடைய பேரன் தான் இங்கு வேட்பாளராக உங்களிடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அண்ணாவினுடைய பாசத்திற்குரிய அன்பு தம்பியாக விளங்கிய தலைவர் கலைஞர் அவர்களுடைய உற்ற தோழனாக உற்ற நண்பராக விளங்கிய EVK சம்பத் அவர்களுடைய மகன்தான் இங்கு வேட்பாளராக இருக்கக்கூடிய EVKS இளங்கோவன் அவர்கள். EVK சம்பத் அவர்கள் ஒரு மிக சிறந்த பேச்சாளர். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரை எல்லோரும் சொல்லின் செல்வர் என்று அழைத்து போற்றி இருக்கிறார்கள். ஆக திராவிட இயக்கத்திற்கென ஒரு தனி பாணி உண்டு. அது என்ன பாணி என்று கேட்டால் பேச்சு பாணி, பேசக்கூடிய ஆற்றல். திராவிட இயக்கத்திற்கு அது அளவுக்கு அதிகமான வகையில் உண்டு. அதில் அண்ணாவுக்கு ஒரு பாணி, நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு பாணி, நம்முடைய பேராசிரியர் பெருந்தகை அவர்களுக்கு ஒரு பாணி. ஆனால் அதேபோல் தனக்கென ஒரு தனி பாணியை அமைத்துக் கொண்டவர்தான் EVK சம்பத் அவர்கள். ஆகவே சம்பத் அவர்களை பற்றி நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உலக வரலாற்றை அப்படியே கரைத்து குடித்து வைத்திருப்பார். எனவே அப்படிப்பட்ட அந்த உலக வரலாற்றை எடுத்து தன்னுடைய வாதங்களை எடுத்து வைப்பதில் அவருக்கு ஈடு அவர்தான். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டெல்லியில திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் என்ன என்பதை, அது எப்படிப்பட்ட இயக்கம் என்பதை அங்கு எடுத்து காட்டிய பெருமைதான் நம்முடைய சம்பத் அவர்களுக்கு உண்டு என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதேபோல் தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை பெறுவதில் நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணாவுடைய உள்ளத்தை கவர்ந்தவர் EVK சம்பத் அவர்கள்.